வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக மலர்ந்து என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? பிள்ளையார் அப்பனே, வில்வமங்கலம் சுவாமிகள். வில்வமங்கலம் சுவாமிகள். இந்த வில்வமங்கலம் சுவாமிகள், இந்த வில்வமங்கலம் அப்படிங்கிறவர் கேரளாவில் இருந்தார். அவர் கிருஷ்ணன் பூஜை பண்ணுவர். கிருஷ்ணன் நேரவே பேசுவார் அவரோட. அதாவது அவ்வளவு பெரிய பக்திமான். இப்ப நாமும் பக்தி எல்லாம் பண்ணுவோம். ஆனா சுவாமி நாம சொல்றத கேட்பார். ஆனா அவர் வந்து பேசுவாராங்கிறது சொல்ல முடியாது. ஆனா பில்வமங்கலம் சுவாமிகள் அப்படி இல்ல. யாருக்காவது ஏதாவதுன்னு கேட்டா, கிருஷ்ணா இதுக்கு பதில் சொல்லுடா அப்படின்னு கேட்பறான். கிருஷ்ணர் அவருக்கு பதில் சொல்வாராம். அப்படி நிறைய பேர் அவர்கிட்ட போவாங்க. ஒரு நாளைக்கு பில்வமங்கலம் சுவாமிகள் பூஜை பண்ணிட்டு இருந்த பொழுது ஒருத்தன் போனா, சுவாமி நான் ரொம்ப வயிற்று வலியால துடிக்கிறேன், என்ன மருந்து சாப்பிட்டும் போகல, நீங்க தான் எனக்கு ஏதான்னு சொல்லணும், சுவாமி கிட்ட கேட்டு சொல்லுங்கோ அப்படின்ன பொழுது, சரி இங்க உட்கார் அப்படின்னாராம். உட்கார்ந்தவர் அவன் அங்க உட்கார்ந்துருக்கான். இவர் சுவாமி கிட்ட பூஜை எல்லாம் முறைப்படி பண்ணிட்டு, கிருஷ்ணா அவனுக்கு ஏன் இப்படி வயிற்று வலி, அவன் முன்வினையில் செஞ்ச பாபம் அனுபவிச்சுதான் தீரணும். அவர் சொன்னாராம், இந்த பாரு உனக்கு இந்த வயிற்று வலியெல்லாம் தீராது. நீ முன் ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணியிருக்க, அதனாலதான் நீ அனுபவிக்கிற, அனுபவிச்சுதான்ப்பா தீரணும் போ அப்படின்ட்டாராம். அவன் என்னடா பார்த்தானா, ரொம்ப வயிற்று வலிக்கிறதே, பசிக்கிறது வயிற்று வலிக்கிறது ரெண்டும். அப்ப வர வழியில குரூர் அம்மான்னு ஒரு பக்தை. குரூர் அப்படிங்கிறத ஊரு. இந்த குரூர் அம்மா அவளோட ஒரிஜினல் பேர் இல்ல அது. குரூர் அம்மா வீட்டு வாசல்ல திண்ணையில உட்காந்து இவன் முனகி இருக்கான். அப்ப அவ சொன்னாளாம், என்ன ஆச்சு மோனே, எது பற்றின்னு கேட்டாளாம். கேட்டபோது அவன் சொன்னானா, எனக்கு ஒரே வயிற்று வலி, இந்த வில்வமங்கலம் சுவாமிகளை போய் பார்த்தேன், ஏன் அவர் உனக்கு எதான் சொல்லியிருப்பாரேன்னு. ஒன்றும் சொல்லலை, நீ அனுபவிச்சுதான் தீரணுமோ வயிற்று வலி, நீ செஞ்ச பாவம் அப்படின்னு விட்டாருன்னு. இப்ப சாப்பிட்றியான்னு கேட்டா, என்னத்தை சாப்பிட்றது, எனக்கு ஒரே வயிற்று வலி, எப்படி சாப்பிட்றது. ஒரு காரியம் பண்றா கோந்தே, நான் வந்து எனக்கு அவரை போலெல்லாம் பூஜை பண்ண தெரியாது. சும்மா இருக்கிற போது ராமா ராமா ராமாம்பே, இல்லாட்டா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாம்பே. நீ ஒரு காரியம் பண்ணு, அங்க புழைன்னா குளம், புழை தெரியறது இல்லையா, இங்கேருந்து போகும்போது ராமா ராமா ராமான்னு சொல்லிகிட்டே போ, அப்புறம் குளிக்கிற போது கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே வா, வா வந்து இங்கே ஒரு வா சாப்பிடுன்னாலாம். அவன் சொன்னான், இது பரவாயில்லையே, ஒருவேளை வயிற்று வலி சரியா போகுமோ, அவருக்கு தான் தெரியல, இவளுக்கு தெரியும் போல இருக்குன்னு சொல்லிட்டு, சரி அவன் போகும்போது அவன் ராமா ராமா ராமான்னு சொல்லிகிட்டே போனானா. அந்த ராமா ராமான்னு சொன்னதுல வயிற்று வலி தெரியல, இருக்கு தெரியல. அப்புறம் உள்ள போய் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு மன்னம் முங்கி குளிச்சுட்டு வான்னாலாம். முங்கி குளிச்சுட்டு அவன் மேலே ஏறி வரும்பொழுது இந்த வயிற்று வலி மறந்து போச்சு, இருக்கு ஆனா மறந்து போச்சு. இங்க வந்து சாப்பிட்றியா அப்படின்ன பொழுது, சாப்பிட்றேன்னா. வயிற்று வலி எப்படி இருக்குன்னு, அது இருக்கு ஆனா நான் கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா ராமான்னு சொன்னா அங்க போறது மைண்டு, அதனால எனக்கு இந்த வலி தெரியல. இப்ப நீ கிருஷ்ணா ராமா ரெண்டு பேரையும் நினைச்சுன்னுட்டு சாப்பிடுனாலாம். சாப்பிட்டானா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிற்று வலியே இல்லையா. இது என்ன மருந்து அப்படின்னு கேட்டானா. இந்த பாரு, இந்த பிறவி பிணிக்கு ஒரு பெரிய மருந்து பெரியவர்கள் கண்டுபிடிச்சிருக்கா. அது இறைவனுடைய நாமத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. அதுவும் இந்த கலியுகத்துல நாம ஜபம் இருக்கு பாரு. நீ சும்மா இருக்கிற நேரத்துல ராமா 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 ராமான்னு சொல்லு, கிருஷ்ணா 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 சொல்லு. சும்மா எது ஒண்ணுமே நினைக்காம இருக்காத. இந்த சும்மா இருக்கிற நேரத்துல கூட உன் மனசுல ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா ராமான்னு சொல்லிகிட்டே இரு, உனக்கு வயிற்று வலியே வராதுன்னு. அவனுக்கு அப்புறம் வயிற்று வலி வரல. ரொம்ப நாள் கழிச்சு வில்வமங்கலம் சுவாமிகள் ஒரு இடத்துல கதா காலட்சேபம் பண்றதுக்காக வந்து உட்கார்ந்தாராம். இவனை பார்த்துட்டு இவன் அங்கேருந்து வந்து, நமஸ்காரம் சுவாமின்னு. என்னப்பா இப்போ சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்டபோது, நீங்க நம்பவே மாட்டீங்க, உங்க வீட்டிலேருந்து வந்து நான் இங்க குரூர் அம்மா வீட்டு வாசல்ல உட்காந்தேன். அந்த அம்மா என்னை கிருஷ்ணாராமான்னு சொல்ல சொல்லி, நல்லா முங்கி குளிச்சுட்டு வா சாப்பிடலான்னு சொல்லி எனக்கு சாப்பாடு போட்டாங்க, எனக்கு வயிற்று வலி சரியா போச்சு. நீங்க தான் என்னமோ அனுபவிச்சு தீரணும்னு சொன்னீங்க, அந்த அம்மா அப்படி சொல்லலை. நாம ஜபம் பண்ணினா எல்லாமே தன்னால கரைந்து விடும்னு சொன்னான்னு. அவர் கேட்டுண்டாராம். அடுத்த நாளைக்கு பூஜையில போய், கிருஷ்ணா நீ பண்ணது நியாயமா, நான் எப்பேற்பட்ட பக்தன்,
இந்த குரூரம்மா என்ன பெரிய ஆளா? அவ என்ன உனக்கு பூஜையா பண்றா? ஏதோ கோவில் பெருக்குவா, தொடைப்பா, கோலம் போடுவா. அதுக்காக அவளுக்கு எனக்கு சொல்லாத ஒண்ணு ஏன் அவகிட்ட சொன்ன நீ? அவன் கர்ம வினையால் அவதிப்பட்டு தான் போக வேண்டும் சொன்னியே. நாம ஜபம் பண்ணுன்னு என்னைய ஏன் சொல்லலன்னா, கிருஷ்ணர் ஒரு கேள்வி கேட்டாராம். நீ தான் மகா பண்டிதன்னு உனக்கு ஒரு எண்ணம் இருக்கே. நான் சொன்னத அவன்ட்ட சொன்னேன். அதுக்கு மாற்று மருந்து உனக்கு தெரியாது? நாம ஜபம் தான் நல்லதுங்கிறது நீ இப்பேற்பட்ட பண்டிதன் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். அப்ப ஏன் சொல்லல? அப்படின்னு கேட்டப்போதான் பில்வமங்கலத்துக்கு என்ன புரிஞ்சதாம், தான் பெரிய பண்டிதன் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கே தவிர, என்கிட்ட கிருஷ்ணன் பேசுறாங்கிற ஒரு தைரியம் இருக்கே தவிர, உண்மையில் அவனுக்கு வயித்து வலி போகணுங்கிற எண்ணம் எனக்கு தோணல அப்படின்னாராம். அதுதான். உனக்கும் குரூரம்மாக்கும் அதுதான் வித்தியாசம் அப்படின்னு கண்ணன் சொன்னதாக இது ஒரு அழகான கதை. இன்னொரு கதை வில்வமங்கல் பத்தி. அந்த வில்வமங்கலம் சுவாமிகள் கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் இருந்தான். அந்த எடுபடி மாதிரி சமைப்பான், சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு கொண்டு தருவான், அந்த இடத்தெல்லாம் மெழுகுவான், பூவெல்லாம் பறிச்சுன்னு வருவான். அவன் பாட்டு உட்காந்துட்டு பூ தொடுப்பான், சுவாமிக்கு சந்தனம் அரைச்சி வைப்பான். இவர் ஏய் அதை முடிச்சிட்டியா, இதை முடிச்சிட்டியா, பால் காய்ச்சினியா எல்லாம் கேட்டுட்டே இருப்பார். எல்லாத்துக்கும் ஆஹா ஆமா ஆமா எல்லாத்துக்கும் உவ்வண்டே சொல்லிட்டு இருப்பானா. உவ்வன்னா ஆமா, உவ்வுன்னு சொல்லிட்டு இருப்பானா. ஒரு நாளைக்கு அவன் என்ன பண்ணான்னா, இவர் விஷ்ராந்தியா இருந்த பொழுது, எல்லாரும் உங்களை பெரிய குருன்னு சொல்றாளே, எனக்கு சுவாமி நீங்க பண்ற மாதிரி எனக்கு அந்த பூஜை பண்ணணுமே கண்ணனை அப்படின்ன பொழுது அவர் சொன்னாராம், ஏண்டா நீ உனக்கு மடப்பள்ளியில வேலை, வெளியில எடுபடி வேலை, உனக்கு இந்த பூஜை எல்லாம் பண்ணணும்னா அதுக்கு வேற லெவல் வேணும். எனக்கு புரியலையே அப்படின்னா, இந்த பார், இப்ப நான் மனசுல வச்சுட்டு நான் அந்த பரபிரம்மத்தை பூஜை பண்றேன்னா எனக்கு பரபிரம்மம்னா என்னன்னு தெரியும். சுவாமி எனக்கு எப்படி அந்த பரபிரம்மம் தெரியும்? உனக்கு எந்த உருவம் இப்ப தெரியறதுன்னு? கண்ண முடிந்தா அது ஒரு எரும மாடு தெரியறதுன்னு நானும். அவன் பாவம், எரும மாடு தெரியறதுன்னு. அந்த எரும மாடு தான் பரபிரம்மம் நினைச்சிட்டு பூஜை பண்றா அப்படின்ட்டு தனக்குள்ள சிரிச்சுட்டாராம். எதுக்குன்னு கேட்டா, பாமரத்தனமான பக்திம்பா. இப்ப இவன் கண்ணை மூடிட்டு எனக்கு ஏதோ லிங்கம் தெரியறது, கிருஷ்ணர் தெரியறதுன்னு சொல்லல பார், மக்கு எரும மாடு தெரிகிறது அப்படின்னு சொன்னானே, அந்த எரும மாடு தான் பரம்பொருள், போ பூஜை பண்ணுன்னுட்டாராம். இவன் மற்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு தனியா போய் உட்காந்துப்பானான். அந்த எரும மாடை அப்படியே நினைச்சுன்றது ரொம்ப பாவப்பட்டமாம். அதுக்கு மாலையெல்லாம் போட்டு அதுக்கு பூஜை பண்றாப்புல நினைச்சு, எரும மாடே என்னை நீ காப்பாத்து எல்லாம் கேட்பானா. அப்புறம் டேய் வேலை பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டாங்க, எழுந்து ஓடி வருவானா. ஆக மொத்தம் இவனுக்கு பரபிரம்மம்னா எரும மாடு மாதிரி இருக்கும்னு அவர் தான் சொல்லியிருக்கார். மனசுல என்ன தோன்றதோ அதை வச்சு பூஜை பண்ணணுன்ட்டு. அவர் எப்ப கோயிலுக்கு போனாலும் இவனும் கூட போவான். ஒரு தரம் போன போது ஒரே கூட்டம், கோவில்ல பயங்கர கூட்டம். என்னன்னு கேட்டா, சுவாமியோட திருமேனி எடுத்துட்டு யானை மேல வைக்கணும். சீவேலி வருதுன்னு சொல்லுவா தெரியுமா, சீவேலி சுத்தி வருதுன்னுட்டு ஒரே கூட்டம். எல்லாரும் நகருங்க நகருங்க, வில்வமங்கல் சுவாமிகள் வராரு, வில்வமங்கல் சுவாமிகள் வராரு, வில்வமங்கல் அப்படின்னு எல்லாரும் ஒதுங்கி வழி கிழி விடுறான்னா கோவில் அவ்வளோ கூட்டம். அப்போ என்னாச்சு, உள்ளே இருந்து அந்த ஸ்ரீவேலி திருமேனியை அப்படி எடுத்துட்டு வராங்க. எடுக்கவே வரல கோவில்ல, அது எங்கேயோ என்னமோ இடிக்கிறது. இந்த சுவாமியை இப்படி சாட்சி பார்க்குறாங்க, என்னப்பா எப்போதும் எடுத்துன்னு யானை மேலே வைப்போம், இன்னைக்கு வில்வமங்கல் சுவாமிகள் வந்திருக்கிற பொழுது இந்த சுவாமியை எடுக்கவே முடியலையே வெளியில அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேல் சாந்தி போறார். நீங்களாம் நகருங்கப்பா, நீ பிடி நான் எடுக்கிறேன். ஒத்தராலையும் ஒன்றும் முடியல. வில்வமங்கல், இது ஏதோ தெய்வ குத்தம் நடந்திருக்கிறது, இங்கு யாரோ என்னமோ தீவினை செய்து விட்டு இங்கு நிற்கிறாங்க, சுவாமி வெளியில வரமாட்டேங்கிறார் அப்படின்ன பொழுது அவருடைய அந்த அசிஸ்டன்ட் இருக்கானே, அவன் அங்கேருந்து அது அது கொம்பு இடிக்கிறது அப்படின்னு நானா. எல்லாரும் சிரிச்சாலாம், என்னது கொம்பு இடிக்கிறதுன்னு உளறான் இவனு. சாமியோட கொம்பு இடிக்கிறது, நீ ஒரு காரியம் பண்ணு, இந்த பக்கம் இப்படி திருப்பி கொம்ப முதல்ல வெளியில எடுத்துடும், அப்புறமா சாமி வெளியில வந்துடுவார் நானா. வில்வமங்கல், டேய் வாய மூடிண்டுருடா, சுவாமிக்கு ஏதுரா கொம்புனதோ எனக்கு தெரியுறதே அந்த எரும மாடு. எல்லாரும் அவரை அடிக்காத குறை, என்னடா எரும மாடுங்கிற, நீங்க தானே சொன்னீங்க உனக்கு எந்த எண்ணத்துல
நீ கும்பிடுறியோ? நான் எரும மாடு தான் கும்பிட்டது. அங்க எரும மாடு தான் இருக்கு. அது ஒரு கொம்பு மாட்டிக்கிறது அந்த கதவுல வரல. இப்படி சைடுல திருப்பி அத அப்படி எடுத்தீங்கன்னா அந்த கொம்பு வந்துரும். அப்படின்ன உடனே அந்த மேல் சாந்தி சொன்னாராம், இவனுக்கு ஏதோ தெரியறது. சொல்லிட்டு சுவாமிய இப்படி நேரா எடுத்துன்னு வராம இப்படி சைடுல திருப்பி அந்த கொம்ப இப்படி குனிய வச்சு வெளியில எடுத்த உடனே அந்த சுவாமி, ஆனா சுவாமிக்கு கொம்பெல்லாம் இல்ல. அந்த சீவேலிக்கு உண்டானதை கொண்டு யானை மேல வச்ச உடனே அந்த மேல் சாந்தி வந்து சொன்னாராம், வில்வமங்கல் சுவாமி, நான் இப்போ உங்களை கும்பிடுறதா இல்ல உங்களோட சிஷ்யனை கும்பிடுறதா? நீங்க வந்து நின்னீங்க. ஆனா உங்களால அந்த தெய்வம் வந்து ஏன் வெளியில வரலன்னு சொல்ல முடியல. நீங்க கிருஷ்ணன்ட்ட கேட்கவும் இல்ல. அவனை யாருமே கேட்கல. ஆனா அவன் என்ன சொன்னான்? கொம்பு இடிக்கிறது. அத அப்படி திருப்பி எடுன்னு சொன்னான். ஆக மொத்தம் அவனுக்கு நீங்க வேலைக்காக இல்லாட்டா விளையாட்டாக சொல்லியிருக்கலாம். எரும மாடு தான்டா தெய்வம். உனக்கு அதான்டா லெவல்ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த எருமை மாட்டை அவன் மனசுல வச்சு இப்படித்தான் பரபிரம்மம் இருக்கும்னு அவன் பூஜை பண்ணினத சுவாமி ஏத்துண்டுட்டார். அதனாலதான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் காட்டுறதுக்காக தான் ஒரு பாமர பக்தி எவ்வளவு சிறந்ததுங்கிறத காட்டுறதுக்காக தான் சுவாமிக்கு கொம்பு எங்க கண்ணில் படல. ஆனா டொக்கு டொக்குன்னு ஏதோ இடிச்சது மட்டும் தெரிஞ்சது. அப்ப வில்வமங்கல் கேட்டார், நீ என்னடா எருமையத்தான் பூஜை பண்ணியா? ஆமா, நீங்க தானே சொன்னேள். 2 கொம்பு இருக்கிற எரும மாடு தான் எனக்கு தெரியறதுன்னு போது அதான் பரபிரம்மம்னு சொன்னேன். பைத்தியக்காரா, அவன் நீ என்ன நினைக்கிறியோ அந்த ரூபத்துல வருவான். ஆனா உண்மையில அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? மணி மகுடம், அதுல மயில் தோகை, அப்படியே பிரசன்னமான முகம், காதுல மகர குண்டலம், மார்புலை கௌஸ்துபமணி, சங்கு சக்கர கதை பத்மம் எல்லாம் வச்சுட்டு அவன் நிற்பான். பீதாம்பரம் அணிஞ்சிருப்பான். நீல நிற மேனியோடு அவனை நீ அப்படியே தரிசனம் பண்ணலாம். பாதாதி கேசம் அல்லது கேசாதி பாதம். அவனை நீ பார்த்து பார்த்து நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். அந்த உருவத்தை மனசுல தியானம் பண்ணிண்டேனாலே உனக்கு அவனுடைய சாநித்தியம் கிடைக்கும். சுவாமி, நீங்க இதை முன்னாலேயே சொல்லியிருக்கலாமே. எல்லாருக்கும் எய்த்தாப்புல நான் எருமை தானே சாமியா தெரிஞ்சது எனக்கு. உன்னுடைய பக்திக்கு இறைவன் செய்த திருவிளையாடல் தான் இது. இப்ப இனிமே நீ வந்து எருமையை கும்பிடணுங்கிறது இல்ல. நீ நல்லபடியா இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த அப்படி பாதாதி கேசம் அவனுடைய அழக, அந்த கிருஷ்ணனுடைய அழக நீ வந்து நினைச்சு 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 நீ ஒரு பூஜையும் பண்ண வேண்டாம். அந்த அழகில் நீ லயிச்சனாலே உனக்கு அடுத்த பிறவியில நிச்சயமா முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலத்துல கதை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் சின்னி கிருஷ்ணண்டி, அவன் முத்து பாலண்டின்லாம் பாட்டு பாடுவாங்க பாட்டிமார்கள். அவன் வந்து சாய கொண்டை தானம் செய்ய தவழ்ந்து வருகவே, அவங்க ஒரு மயில் பீலி வச்ச கொண்டை போட்டுன்னு இருக்கான், கழுத்துல முத்து மாலை போட்டுன்னு இருக்கான். அப்படியெல்லாம் சொல்ற போது அந்த சின்ன வயசு குழந்தைகள் அப்படியே கண்ணனை உருவப்படுத்திக்கும். அதுக்கு மேல அந்த வீட்ல ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் இருக்கும், குண்டா ஒரு கிருஷ்ணர் இருக்கும். அப்ப அந்த குழந்தைகள் இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி கிருஷ்ணன்னா யாருன்னு அதுகளுக்கு தெரியும். இப்படித்தான் அந்த பக்திய அடுத்த தலைமுறைக்கு ஊட்டினாங்களே தவிர, படிச்சு யாரும் கத்துக்கல. இந்த பெரியவங்க கதை சொல்றத விட்டு போனதுனாலதான் அடுத்த தலைமுறைக்கு எந்த தெய்வம் யாருன்னே தெரியாம போச்சு. இப்பெல்லாம் வர குழந்தைகள் கேட்குறாங்க, ஹூஸ் தட் காடஸ் ஹூ ஹாஸ் சம் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் கிட்டார்? அப்பதான் எனக்கு கோபம் வரும். உனக்கு தாய்மொழி என்னன்னு கேட்டா தமிழ். வீட்டுல பாட்டி கிட்டி யாரும் இல்லையான்னு எல்லாத்துக்கும் ங்கிறாங்கல்ல. அவ தான் சரஸ்வதி கையில வச்சுக்கிறது சித்தார் இல்ல, அவ வச்சுருக்கிறது கச்சபி அப்படிங்கிற ஒரு வீணை. அவ வீணை வச்சுட்டு இருக்கா. அவளை படிச்சு இந்த கையில ஏடு வச்சுட்டு இருப்பா. படிப்பு பாட்டு கலைகள்லாம் வரணும்னா சரஸ்வதியை கும்பிடணும் அப்படின்னாக்கா அதுகளுக்கு என்ன புரியும்? புரியாத ஒரு ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ வச்சுட்டு அப்புறம் வந்து அடுத்த தலைமுறையெல்லாம் நல்லாவே இல்லைன்னு ஏன் சொல்றோம்? கோவிலுக்கு போறோம். குறிப்பா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். குலதெய்வம் கோவிலுக்கோ இல்லை எந்த கோயிலுக்கோ போகின்ற பொழுது தலைமுடி அங்கே உதிரக்கூடாது. அதை என்ன செய்றீங்க? ஏதோ ஒரு ரப்பர் பேண்டையோ எதையோ போட்டுக்கிறீங்க. ஏன்னு கேட்டா, அந்த குலதெய்வம் கோவில்லையோ அல்லது நல்ல கோவில்லையோ ஒரு முடி உதிர்ந்தாலும் உங்கள் தலைமுறையை தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த தலைமுடியை இப்படி கோதி விட்டுட்டு அதே கையோட சாதம் பரமாறுறாங்க. தலைமுடியை தொட்டா கை கழுவணும். ஏன்னா இது வந்து இது இதை நீங்க கத்திரிக்கோலால வெட்டினீங்கன்னா அதுக்கு வலிக்காது.
அது திருப்பி வளரும். அதுக்கு வெட்கமே கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். ஒரு பாரசீக பழமொழி சொல்லுவாங்க. "வெட்கமில்லாதது 2, ஒன்று நகம், ஒன்று முடி" என்று. ஏன்னா எத்தனை தடவ வெட்டினாலும் திருப்பி திருப்பி வளருமாம். அதுபோல இந்த தலைமுடி எந்த கோயிலுக்கு போனாலும் அள்ளி முடிஞ்சு ஒரு பின் போட்டுன்னுடுங்க. குழந்தைகளுக்கும் தலைமுடிய அவுத்து விடாதீங்க. ஏன்னா கோவில்களில் முடி உதிர்ந்தால் அது நல்லதில்ல. இப்ப இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? நீங்க சொல்லுங்க. வீட்ல இருக்கிற பாட்டிமாரே பாப் பாப் கட் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியல. ஏன்னா we had been living in Seattle for the past 20 years. அது ஒரு எக்ஸ்கியூஸ் இல்ல. வெளிநாட்ல வாழ்வது ஒரு எக்ஸ்கியூஸே இல்ல. உங்களுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கங்கிறத வாழ்ந்தால் தான் நாம் இந்தியர்கள். இல்லன்னாக்கா நம்ம அங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல. ஆக மொத்தம் இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு பாட்டி வேண்டிருக்கு. பாட்டி மட்டும் இல்ல, ஒரு பொட்டி வேண்டிருக்கு. சங்கரா டிவியில ஒரு பிள்ளையார் பெட்டி வேண்டிருக்கு. சொல்றதுக்கு ஒரு பாட்டி வேண்டிருக்கு. சில சமயம் நான் சொல்றது கொஞ்சம் கசப்பா இருக்கும். ஆனா, கசப்பான மருந்து இனிமையாகும் இல்லையா? இப்போ இந்த பில்வமங்கலம் சுவாமிகள பத்தி சொல்றேன் இல்லையா? மானவேடன் அப்படின்னுட்டு ஒரு அரசன். அவர்கிட்ட வந்து அடிபணிஞ்சு, "சுவாமி உங்களுக்கு மட்டும் கிருஷ்ணர் எப்படி காட்சி அளிக்கிறார்? நீங்க அவன விளையாடவான்னு கூப்பிட்டா வருவானாமே! புல்லாங்குழல் வாசின்னா வாசிப்பானாமே! எனக்கு அவர ஒரு தரம் பார்க்கணும்னு." கிருஷ்ணர பார்க்கணுமா? ஹ, எப்பேர்ப்பட்ட புண்ணியம் பண்ணினவர்களுக்கு கூட கண்ணன் தரிசனம் எல்லாம் கிடைக்காதே! நீ என்ன ரொம்ப பேராசைப்படுறியேன்னாராம். இல்ல, நான் ஒரு மனிதனா பிறந்துட்டேன். ஆனா இந்த ஜென்மத்துல நான் பார்க்கலன்னா, அடுத்த ஜென்மத்துல நான் கரடி புலியா பொறந்துட்டேன்னா, இப்படியெல்லாம் கேட்க முடியாதே! அப்படின்ன பொழுது, "சுவாமி நீங்க வேணா எனக்கு எனக்கா நீங்க அவர்கிட்ட சொல்லி எனக்கு தரிசனம் குடுக்க சொல்றீகளா?" அப்படின்னு கேட்ட பொழுது, அவர் சொன்னாரா, "நான் கேட்டுட்டு சொல்றேன்." அப்படின்னபோது மானவேடன் கைய கட்டின்னு உட்கார்ந்துண்டு, "ச்சே! அந்த இவர் மட்டும் பார்க்குறாரே, நமக்கு அந்த கண்ணன பார்க்க வேண்டாமா?" அப்படிங்கிற ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஆசை. அப்போ அவர் கண்ணன்ட்ட கேட்டு சொன்னாராம், "ஏய் மானவேடா, இங்க வா. நான் கண்ணன்ட்ட கேட்டேன். அவர் சொன்னார், அந்த மகிழ மரத்தடியில காலம்பர நீ வந்து பார்த்தேன்னா, அ நான் இருப்பேன். நான் அங்க விளையாடின்னு இருப்பேன். என்ன பார்க்க சொல்லு." அப்படின்னு சொல்லியிருக்கார். நிஜமாவா? நிஜமாவான்னுட்டு அடுத்த நாள் காலையில ரொம்ப அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு, ரொம்ப பயபக்தியோட அந்த மகிழ மரத்தடியில வந்து காத்துன்னு இருந்த பொழுது, ஒரு குட்டி பையன் வந்தானாம். மயில் தோகை வச்சுட்டு இருந்தானா, எல்லா நகைகளும் போட்டுட்டு இருந்தானா, பீத்தாம்பரம் கட்டின்னு இருந்தானா. அந்த குழந்தை அங்க அப்படியே ஓடி கீடி தவிழ்ந்து விழுந்து என்னெல்லாமோ விளையாட்டு காட்டின போது, இவனால அவ பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஓடி வந்து கட்டிண்டுக்கலாம் போல இருக்கு அந்த குழந்தைய தொட்டபோது, "இது பார், என்ன நீ பார்க்கணும்னு மட்டும் தானே நீ ஆசைப்பட்ட. தொடணும்லாம் நீ ஆசைப்படல இல்லையா? அதெல்லாம் கிடையாது. என்ன தொடக்கூடாது. வில்வமங்கல் சுவாமிட்ட நீ என்ன கேட்ட? நீங்க பார்க்குற கண்ணன நான் பார்க்கணும்னு சொன்னேன். பார்த்துட்டியோ நான் அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுத்தான் அந்த குழந்தை. இவன் வந்து, "ஐயய்யோ! பார்த்துட்டேனே! ஆனா தொட முடியலையே." ஆசையா இருந்ததே அந்த குழந்தைய பார்த்தபோது, அந்த இடத்துல ஒரு மயில் தோகை இருந்ததாம். அவன் அந்த மயில் தோகைய எடுத்து வச்சுண்டு, எந்த மகிழ மரத்தடியில கண்ணன பார்த்தானோ, அதே மகிழ மரத்தால ஒரு கிருஷ்ண விக்கிரகம் பண்ணி, அதுக்கு அந்த மயில் தோகைய வச்சு, அந்த கோவிலுக்கு தென்கிழக்கு பக்கமா, அந்த அதுக்கு ஒரு விக்கிரகத்துக்கு ஒரு சந்நிதி மாதிரி வச்சு, ஏன்னா அரசன் அல்லவா? அத வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தானாம். பூஜை பண்ணிட்டு, அந்த கிருஷ்ண கீதி அப்படின்னுட்டு அவருக்கு மனசுக்குள்ளே அவன் என்ன பார்த்தானோ, ஒரு மனிதனாக இருக்கிறவன் நிஜமாவே கிருஷ்ணர பார்த்தா, இப்ப நம்மலாம் கூட தான் பார்த்துருக்கோம். மகர குண்டலதரன்லாம் அம் அபங்கள கேட்குறோம் நமக்கு தெரியும். பீதாம்பர, காஷி பீதாம்பர, கௌஸ்துப எல்லாம் தெரியும் நமக்கு. ஆனா, அவன் கண்ணால பார்த்தத கிருஷ்ண கீதி அப்படின்னுட்டு ஒரு பாட்டா எழுதினானாம். இன்னைக்கும் அந்த கோவில்ல கிருஷ்ணனா வேஷம் போட்டுக்கிறவன், கிரீடத்துல அந்த மயில் தோகைய வச்சுண்டு, அவளே பாடி ஆடுறான்னா, வில்வமங்கல் சுவாமியால தெய்வ தரிசனம் கிடைத்த ஒருவன், அவருடைய அருளினால, கண்ணனுடைய அருளினால கிருஷ்ணகீதி இயற்றி, அதை இன்றளவும் இன்னைக்கும் அந்த கோவில்ல ஆடுறாங்க, பாடுறாங்க. அந்த கிருஷ்ணர் வேஷம் போடுறவன் தலையில வச்சுக்கிற அந்த மயில் பீலி இறைவனால் கொடுக்கப்பட்டதுங்கிற பொழுது, நம்மளுடைய பாரத தேசத்துக்கு மட்டும் தானே இந்த ஒரு பெருமை. எங்கேயான இறைவன் மண்ணுல வந்தா, உங்களோட கலந்து விளையாடினான், இப்படிதான் நடந்து போனான், இப்படிதான் யமுனையில குதிச்சான், இதெல்லாம் வேற எங்கேயாவது நம்ம கேட்க முடியுமா?
அதனாலதான் பாரத் மேரா பாரத் மகான் அப்படின்னு சொல்ற பொழுது நம்மள அறியாம நமக்கு ஒரு பெருமை வரணும். காரணம், இது புண்ணியர்கள் வாழ்ந்த பூமி, இறைவன் நடந்த பூமி, இறைவன் இருந்த பூமி. இப்படி அதெல்லாம் நினைக்கிற போது ஒரு ஒரு கோவிலுக்கு போகும்போது அப்படித்தான் தோணும். என்ன தெரியுமா? இந்த இடத்துல திருஞான சம்பந்தர் நின்னு பாடியிருக்காரா? ஆஹா! திருஅதிகை வீரட்டானத்துக்கு போனா இங்க அப்பர் சுவாமிகள் நின்ன இடமா? அப்ப அவர் இங்க இருந்து பாடிதானே அவருக்கு வயித்து வலி போச்சு. அப்ப அந்த இடத்துல நாம நிக்கிறோம் அப்படிங்கிற பொழுது, இது யாருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம்? ஒண்ணு, இந்த நாட்டுல பிறந்ததற்கு பெருமைப்படணும். இங்கே நமக்கு தெய்வங்கள பத்தி நாம் அறிந்து கொண்டிருப்பதற்கு பெருமைப்பட வேண்டும். அதை உணர்ந்து கொள்வதற்கான மனம் இருக்கிறது. அதற்கு பெருமைப்பட வேண்டும். அதை அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்வதற்கு முயற்சி செய்கின்றோம் என்பதற்கு பெருமைப்பட வேண்டும். இது எல்லாத்துக்கும் மேலாக இறைவன் அருள் இல்லாவிட்டால் நம்ம இந்த நாட்டுல பொறந்திருக்க மாட்டோங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். ஆக நீங்க எல்லாரும் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு அந்த எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம்.